ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய தொடர்ந்து உதாசீனப்படுத்தினாங்க. அவளுடைய அன்பை கண்டுக்கிறதே கிடையாது. அந்த மனைவி தன்னுடைய கண்ணீரை வெளிப்படுத்தினார். எப்படி? இந்த கவிதையின் வாயிலாக. ரொம்ப திமிர் பிடிச்ச வேண்டா நீ, உனக்கு அவ்வளோ ஈகோ, எனக்கும் ஈகோ அதிகம்தான். ஆனா நீ என்று வரும்பொழுது என்னுடைய ஈகோ தோற்று போய் நானாக வந்து உன்னிடம் பேசிவிடுவேன் என்ற தைரியம் உனக்கு. உண்மைதான், என்னுடைய ஈகோ மட்டுமல்ல, நானும் தோற்றுத்தான் போய்விடுகிறேன். ஏனென்றால் நானாக விரும்பியற்ற வலினி எப்படி விலகி செல்வது? உங்களை நேசித்த இதயங்களை உடைத்து விடாதீர்கள். ஏனென்றால் உடைந்த துண்டுகளை கூட உங்களுடைய நினைவுகளால் ஒட்ட வைத்துக் கொண்டிருப்பார்கள். தேவைக்காக உங்களிடம் பழகி இருந்தால் எப்போதோ விலகி சென்றிருப்பார்கள். அவர்கள் அன்புக்காக பழகியவர்கள். நீங்கள் பல முறை காயப்படுத்தினாலும் உங்களையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். இவ்வுலகில் இலவசமாக கிடைப்பது அன்பு மட்டும்தான். காயப்படுத்தாதீர்கள், பத்திரப்படுத்துங்கள்.